சம்பளம் வாங்கினதும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுமா? வங்கியில போட்டுடலாம், செலவு செய்யலாம், சேமிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா ஈலான் மஸ்க் செஞ்சது முற்றிலும் வேற. அவரு சம்பளம் வாங்கினதும் செஞ்ச முதல் காரியம்தான் இன்னைக்கு அவரை உலகத்திலேயே பெரிய பணக்காரர் ஆக்குச்சு. இது கேட்டது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும், ஆனா இது உண்மை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது ஈலான் மஸ்கோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த ரகசியம். இந்த ரகசியம்தான் அவரை டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், நியூராலிங்க் எல்லாம் ஆரம்பிக்க வச்சது. இந்த வீடியோவோட நடுவுல நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்ல போறேன். அது உங்க வாழ்க்கைய பார்க்கிற விதத்தையே மாத்திரும். கடைசி வரைக்கும் பாருங்க, தவற விடாதீங்க. ஈலான் மஸ்க்கு முதல்ல சாதாரண வேலை கிடைச்சது. அவருக்கு 22 வயசு. கனடால ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை. மாசம் $2000 சம்பளம். அந்த காலத்துல அது நல்ல சம்பளம் தான். அவரோட நண்பர்கள் எல்லாரும் புது டிரெஸ், காஃபி ஷாப், வார இறுதி பார்ட்டின்னு செலவு செஞ்சாங்க. ஆனா ஈலான் மஸ்க் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் வாங்கின சம்பளத்துல 90% பணத்தை ஒரு வித்தியாசமான இடத்துல போட்டாரு. எந்த இடம்னா அவரோட மூளையில. அதாவது புத்தகங்கள்ல, கோர்ஸ்ல, கற்றுக்கிறதுல அவர் பணத்தை போட்டாரு. அவர் படிச்சாரு, கத்துக்கிட்டாரு, திறமை வளர்த்துக்கிட்டாரு. நண்பர்கள் பீட்சா சாப்பிடும்போது அவர் பாஸ்தா வாங்கி வீட்லயே சமைச்சு சாப்பிட்டாரு. நண்பர்கள் பப்புக்கு போகும்போது அவர் லைப்ரரிக்கு போனாரு. எல்லாரும் அவரை கேலி செஞ்சாங்க, சிரிச்சாங்க. ஆனா அவருக்கு ஒன்னு தெரிஞ்சிருந்துச்சு: சம்பளம் ஒரு தற்காலிக விஷயம், ஆனா திறமை நிரந்தரம்னு. ஈலான் மஸ்க் ஒரு விஷயத்த நம்பினாரு. உங்களோட மூளைதான் உங்களோட மிகப்பெரிய சொத்து. அதை மேம்படுத்தினா எல்லாமே மேம்படும். அதனால அவர் ராக்கெட் சயின்ஸ் படிச்சாரு, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டாரு, கோடிங் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு, பிசிக்ஸ், இன்ஜினியரிங் எல்லாத்தையும் தானா படிச்சாரு. அவருக்கு ஃபார்மல் டிகிரி இல்லாததுனால என்ன, அவரு தானா கத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு நாளும் 2-3 மணி நேரம் படிப்புக்காக ஒதுக்குனாரு. இதோட விளைவு என்னன்னு தெரியுமா? 2 வருஷத்திலேயே அவரோட திறமை 10 மடங்கு அதிகமாச்சு. அவருக்கு பெட்டர் ஜாப் ஆஃபர் வந்துச்சு. 3 வருஷத்துல அவரு சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அதோட பெயர் Zip2. அந்த கம்பெனியை அவர் $3 கோடி விற்றாரு. அப்போ அவருக்கு 28 வயசு. அப்புறம் அவரு பேபால் ஆரம்பிச்சாரு, டெஸ்லா ஆரம்பிச்சாரு, ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்சாரு. இப்போ அவரு உலகத்திலேயே பெரிய பணக்காரர். எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா அந்த முதல் சம்பளத்துல இருந்து. இப்போ நீங்க கேட்பீங்க, நானும் அப்படி பண்ணலாமா? முடியுமா? நிச்சயமா முடியும். ஈலான் மஸ்க் வேற கிரகத்தில இருந்து வந்த சூப்பர்மேன் இல்ல. அவரும் நம்ம மாதிரி சாதாரண மனுஷன்தான். வித்தியாசம் என்னன்னா அவரு தூற்ற சிந்திச்சாரு, தைரியமா செயல்பட்டாரு. நாமளும் அதே மாதிரி பண்ணலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்கணும், சம்பளம் என்பது நம்ம நேரத்துக்கான பணம். நாம 1 மாசம் வேலை செஞ்சிட்டோம், அதுக்கு கம்பெனி கேஷ் தருது. ஆனா நாம அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துறோம்னு தான் நம்ம எதிர்காலம் தீர்மானிக்கும். பெரும்பாலானோர் அந்த பணத்தை உடனடி சந்தோஷத்துக்காக செலவு செய்யறாங்க. புது போன், புது டிரெஸ், ஹோட்டல் சாப்பாடு, வார இறுதி பொழுதுபோக்குன்னு போயிடுது. மாசம் முடியும் போது வெறுமையா இருக்கும். ஆனா ஈலான் மஸ்க் மாதிரி சிந்திக்கிற ஆட்கள் வேறு மாதிரி செய்யறாங்க. அவங்க சம்பளத்தை 3 பாகமா பிரிக்கிறாங்க. முதல் பாகம் அன்றாட செலவுகளுக்கு, 2வது பாகம் எதிர்கால சேமிப்புக்கு, 3வது, இதுதான் முக்கியம், தன்னை மேம்படுத்திக்கிட்டதுக்கு. அதாவது புத்தகங்கள், கோர்ஸ், ஒர்க் ஷாப், மென்டார்ஷிப் எதுவா இருந்தாலும் கத்துக்கிறதுக்கான முதலீடு. என்னோட ஃப்ரெண்ட் ஹரி இதோட நல்ல உதாரணம். அவனும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சான். மாசம் $40,000 சம்பளம். அவன் அதுல $5,000 ஆன்லைன் கோர்ஸ்க்கு செலவழிச்சான். யூடெமி, கோர்சரா மாதிரி பிளாட்ஃபார்ம்ல மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் படிச்சான். 6 மாசத்துல அவனோட திறமை மல்டிபிள் ஆச்சு. இப்போ அவனுக்கு $1,00,000 சம்பளம், அதுவும் நல்ல பொசிஷன்ல. அவன் சொல்லுவான், அந்த $5,000 தான் என் வாழ்க்கையே மாத்துச்சேன்னு. ஆனா பலரும் இத செய்யலங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு உடனடி பலன் தெரியாது. ஒரு புத்தகம் படிச்சதும் உடனே லாட்டரி அடிக்காது. ஒரு கோர்ஸ் முடிச்சதும் அடுத்த நாளே பெரிய ஜாப் கிடைக்காது. அதனால மக்கள் பொறுமை இழந்துடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த முதலீடுகள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வேலை செய்யும். கொஞ்ச நாள்ல பெரிய பலன் தரும். ஈலான் மஸ்க் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கு. அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியாத ஒன்ன கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தாலும் எடுங்க, அது வீணாகாதுன்னு. அவர் ராக்கெட் சயின்ஸ் படிக்க 3 வருஷம் எடுத்துக்கிட்டாராம். டெக்ஸ்ட் புக்ல புரியாத பகுதிகள்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து யோசிப்பாராம். ஆனா அதுதான் இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிக்க வச்சது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் படிச்சா குழப்பம் வரும். ஈலான் மஸ்க் தனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கூர்ந்து படிச்சாரு. அவருக்கு ராக்கெட், எலக்ட்ரிக் கார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுல ஆர்வம் இருந்துச்சு. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினாரு. அதனால நாமளும் நம்ம இலக்க வச்சு என்ன கத்துக்கணும்னு முடிவு பண்ணலாம். நீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி கத்துங்க. மார்க்கெட்டிங்ல இருக்கீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிராண்டிங் கத்துங்க. ஃபைனான்ஸ்ல இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, டேட்டா அனாலிசிஸ் கத்துங்க. எந்த ஃபீல்டா இருந்தாலும் அதுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அப்போ உங்க மதிப்பு அதிகமாகும், சம்பளம் அதிகமாகும், வாய்ப்புகள் அதிகமாகும்.
இப்ப சிலர் கேட்பாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அப்புறம் ரொம்ப களைப்பா இருக்கு, எப்படி படிக்கிறது? இது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா ஈலான் மஸ்க் கூட இதே பிரச்சனை இருந்துச்சு. அவரும் வேலை செஞ்சுட்டு வந்தாரு. ஆனா அவரு காலையில 1 மணி நேரம் முன்னாடியே எழுந்து படிப்பாரு. ஊருக்கு போற பஸ்ல படிப்பாரு. லஞ்ச் டைம்ல ஹோட்டல் போகாம லைப்ரரியில உட்கார்ந்து படிப்பாரு. இரவு டிவி பாக்குற நேரத்துல படிப்பாரு. அதாவது அவரு நேரத்தை கண்டுபிடிச்சாரு. நாமளும் நேரத்தை கண்டுபிடிக்கலாம். தினமும் 1/2 மணி நேரம் கூட போதும். அந்த 1/2 மணி நேரம் போன்ல ரீல்ஸ் பார்க்காம, தேவையற்ற ஷாப்பிங் பண்ணாம, வம்பு பேசாம படிச்சா போதும். வாரம் 3.5 மணி நேரம், மாசம் 15 மணி நேரம், வருஷத்துக்கு 200 மணி நேரம். இந்த 200 மணி நேரம் தான் உங்க வாழ்க்கைய மாத்தும். நம்ம ஊர்ல நிறைய பேர் ஒண்ணு செய்யறாங்க. சம்பளம் வந்ததும் உடனே எல்லாத்தையும் செலவு செய்யறாங்க. அப்புறம் அடுத்த சம்பளம் வரை எதிர்பார்ப்பாங்க. இந்த சைக்கிள் தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனா புத்திசாலிங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தங்களோட மூளைய முதலீடா நினைக்கிறாங்க. அதுல போடுற ஒவ்வொரு ரூபாயும் பல மடங்கு லாபமா திரும்பி வரும்னு தெரியும். ஒரு புத்தகம் 500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்க. அந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு ஐடியா உங்க சம்பளத்தை 10,000 ரூபாய் கூட்டலாம். ஒரு ஆன்லைன் கோர்ஸ் 2,000 ரூபாய்க்கு செய்றீங்கன்னு வச்சுங்க. அந்த கோர்ஸ் முடிஞ்சதும் கிடைக்கிற சர்டிபிகேட் உங்களுக்கு புது ஜாப் கொண்டு வரலாம் அல்லது ப்ரமோஷன் கொண்டு வரலாம். இதுதான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டா லாபம் வரலாம், வராமலும் போகலாம். ஆனா உங்க மூளையில போட்ட முதலீடு கண்டிப்பா லாபம் தரும். இப்போ நான் உங்களுக்கு அந்த அதிர்ச்சி தகவலை சொல்லணும். ஈலான் மஸ்க் ஆரம்பத்துல தோல்வி அடைஞ்சாரா தெரியுமா? அவரோட முதல் கம்பெனிகள் பல தோல்வி அடைஞ்சது. ஸ்பேஸ் எக்ஸோட முதல் 3 ராக்கெட் வெடிச்சது. டெஸ்லா திவாலான நிலைமைக்கு போச்சு. அவர் எல்லா பணத்தையும் இழந்தாரு, கடன்ல மூழ்கினாரு. ஆனா அவர் விடல. ஏன்னா அவரோட மூளையில போட்ட முதலீடு அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. திறமை இருந்தா மறுபடியும் எழுந்திருக்கலான்னு நம்பினாரு. அப்படிதான் இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றாரு. அதனால தோல்வி பத்தி பயப்படாதீங்க, திறமைய வளர்த்துக்கிட்டே இருங்க. இதோட கூட இன்னொரு விஷயமும் இருக்கு. ஈலான் மஸ்க் தனியா மட்டும் எல்லாத்தையும் செய்யல. அவர் மத்தவங்களோட சிந்தனைகளை படிச்சாரு, அவங்க அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்டாரு. அவர் நிறைய பயோகிராபி புத்தகங்கள் படிப்பாரா. தாமஸ் எடிசன், நிக்கோலா டெஸ்லா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி பேரு வாழ்க்கைய படிச்சு அவங்களோட சிந்தனைகளை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால நாமளும் நல்ல புத்தகங்கள் படிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை பரிந்துரைக்கிறேன். அதோட பேர் தி லீன் ஸ்டார்ட் அப். இந்த புத்தகம் எப்படி குறைஞ்ச முதலீட்டுல பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுது. ஈலான் மஸ்கும் இந்த கொள்கைகளை தான் பயன்படுத்தினாரு. இதுல நிறைய நடைமுறை டிப்ஸ் இருக்கு. இந்த புத்தகத்துக்கான லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் போட்டிருக்கேன், போய் பாருங்க. இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா பார்க்கலாம். சம்பளம் வாங்கினதும் முதல்ல உங்க மூளைக்கு முதலீடு பண்ணுங்க. புத்தகம், கோர்ஸ், ஒர்க் ஷாப், மென்டார்ஷிப் எதுவா இருந்தாலும் கத்துக்கிறதுக்கு பணம் செலவழிங்க. உங்க ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. தினமும் கொஞ்ச நேரம் படிங்க. பொறுமையா இருங்க, பலன் கண்டிப்பா கிடைக்கும். தோல்வியே பயப்படாதீங்க, அது கத்து கொடுக்கும். மத்தவங்களோட அனுபவத்துல இருந்து கத்துக்குங்க. இதெல்லாம் செஞ்சா நீங்களும் உங்க வாழ்க்கையை மாத்திக்கலாம். ஈலான் மஸ்கோட இன்னொரு சக்தி என்னன்னா அவரோட தெளிவான இலக்கு. அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு நான் என்ன சாதிக்கணும்னு. அதனால அவர் அதுக்கு தேவையான திறமைகளை கத்துக்கிட்டாரு. நாமளும் முதல்ல நம்ம இலக்க தெளிவா வச்சுக்கணும். நமக்கு என்ன வேணும், எங்க போகணும், என்னவா ஆகணும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் சரியான விஷயங்களை கத்துக்க முடியும். உங்களுக்கு இப்ப வேலை பாக்குறது பிடிக்கலன்னா, உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருந்தா அதுக்கு தேவையான திறமைகளை கத்துக்க ஆரம்பிங்க. பிசினஸ் புக்ஸ் படிங்க, ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினியர்ஸ் பத்தி படிங்க. கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு தெளிவு, கான்பிடன்ஸ் எல்லாம் வந்துரும். அப்போ உங்களால கண்டிப்பா உங்க கனவை நனவாக்க முடியும். கடைசியா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். ஈலான் மஸ்க் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரர். ஆனா அவரு சந்தோஷமா இருக்காரா? அவரே சொல்லுவாரு பணம் சந்தோஷம் தராதுன்னு. ஆனா உங்களோட இலக்க நோக்கி பயணிக்கிறது, புதுசா கத்துக்கிறது, சாதிக்கிறது, இதெல்லாம் தான் உண்மையான சந்தோஷத்தை தரும்னு சொல்லுவாரு. அதனால நாமளும் பணத்துக்காக மட்டும் முயற்சி பண்ணாம நம்மளோட வளர்ச்சிக்காக முயற்சி பண்ணணும். பணம் தானாவே பின்தொடர்ந்து வரும். என்னோட அக்கா பையன் அர்ஜுன், அவனுக்கு 24 வயசு. அவன் ஒரு சின்ன ஐடி கம்பெனில வேலை செஞ்சா 25,000 ரூபாய் சம்பளம். அவன் நண்பர்கள் எல்லாரும் வார இறுதியில மால்ல, சினிமால நேரத்தை செலவு பண்ணாங்க. ஆனா அர்ஜுன் ஒவ்வொரு மாசமும் 3,000 ரூபாய் ஆன்லைன் கோர்ஸ்க்கு செலவு பண்ணான். அவன் கிளவுட் கம்ப்யூட்டிங், டெவாப்ஸ், குபர்னெட்டிஸ் எல்லாம் கத்துக்கிட்டான். ஒரு வருஷத்துல அவனுக்கு 50,000 ரூபாய் சம்பளத்துல ஜாப் ஆஃபர் வந்துச்சு. இன்னைக்கு அவன் 2 வருஷம் ஆச்சு, 70,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவன் சொல்லுவான், அந்த 3,000 ரூபாய் முதலீடு தான் என்னோட லைஃப் சேஞ்சர்னு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நாம என்ன கத்துக்கிறோம்னு மட்டும் முக்கியம் இல்ல, எப்படி கத்துக்கிறோம்னு முக்கியம். ஈலான் மஸ்க் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங்னு ஒரு வழியை பயன்படுத்துவாராம். அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அதோட அடிப்படையை புரிஞ்சுக்கணும், மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டா போதாதுன்னு. உதாரணத்துக்கு ராக்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், ஏன் வேலை செய்யுது, என்ன பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் புதுசா இன்னோவேட் பண்ண முடியும். நாமளும் இந்த வழியை பின்பற்றலாம். எதையும் மேலோட்டமா கட்டுக்காம ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம். ஒரு கான்செப்ட் புரியலன்னா அதுல உட்கார்ந்து நேரம் செலவழிக்கலாம். யூடியூப்ல வீடியோ பார்க்கலாம், புத்தகம் படிக்கலாம், கூகுள் பண்ணலாம், ஃபோரம்ல கேள்வி கேட்கலாம். எப்படியாவது புரிஞ்சுக்கணும். இந்த பழக்கம் உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்கும். சிலர் கேட்பாங்க, இவ்வளவு படிச்சா, கத்துக்கிட்டா நான் எப்போ என்ஜாய் பண்றது, லைஃப ரசிக்கிறதுன்னு. இது ரொம்ப தவறான எண்ணம்.
கத்துக்கிறதே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஒரு புதுசா தெரிஞ்சுக்கிறது, ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் பண்றது, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றது, இதெல்லாம் பெரிய சந்தோஷத்தை தரும். ஈலான் மஸ்க் சொல்லுவாரு, புது விஷயம் கத்துக்கிறப்போ அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா, அது அவருக்கு ஒரு வகையான மெடிடேஷன் மாதிரியா. நாமளும் அப்படி பார்க்க கத்துக்கணும். படிப்பை ஒரு பாரமா பார்க்காம ஒரு சந்தோஷமா பார்க்கலாம். நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயங்களை படிச்சா அது போர் அடிக்காது. உங்களுக்கு டெக்னாலஜி பிடிக்கும்னா அதை பத்தி படிங்க, ஃபைனான்ஸ் பிடிக்கும்னா அதை படிங்க, ஆர்ட் பிடிக்கும்னா அதை படிங்க. உங்க பேஷன் தேடி படிச்சா படிப்பு ஒரு நண்பன் மாதிரி ஆயிடும். இப்போ இன்னொரு பிரச்சனை வரும். நம்ம படிக்கிறத எப்படி நடைமுறையில கொண்டு வர்றது? இது ரொம்ப முக்கியம். சும்மா படிச்சுட்டு மறந்துட்டா பயனில்ல. ஈலான் மஸ்க் என்ன செய்வார் தெரியுமா? அவர் படிச்சத உடனே எங்காவது யூஸ் பண்ண முயற்சி பண்ணுவாராம். ஒரு கான்செப்ட் படிச்சா அதை ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாராம். அப்பதான் அது நல்ல மனசுல பதியும், பயன்படும். நாமளும் இதை செய்யலாம். எதையாவது கத்துக்கிட்டா அதை உடனே யூஸ் பண்ண பார்க்கலாம். நீங்க எக்ஸல் ஃபார்முலா கத்துக்கிட்டீங்கன்னா அதை ஆபீஸ் வேலையில யூஸ் பண்ணுங்க. கோடிங் கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஆப் பண்ணுங்க. மார்க்கெட்டிங் படிச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் பிசினஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. இப்படி செஞ்சா நீங்க கத்துக்கிட்ட விஷயம் உங்களோட ஸ்கில் ஆயிடும். இதோட கூட நெட்வொர்க்கிங்கும் முக்கியம். ஈலான் மஸ்க் தனியா எல்லாமே செய்யல. அவரு நல்ல நல்ல மனுஷங்களை சந்திச்சாரு, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு, அவங்களோட கூட வேலை செஞ்சாரு. நாமளும் நம்மளோட ஃபீல்ட்ல இருக்கிற நல்ல மனுஷங்களை தேடி சந்திக்கலாம். லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணலாம், மீட்டப்ஸ் போகலாம், கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். இப்படி செஞ்சா நம்மளோட நெட்வொர்க் வளரும், ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நான் இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் எழுதி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா உங்க வாழ்க்கை மேம்படமேனும்னு நான் விரும்புறேன். நீங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சா இப்பவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் அனுப்புங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க. இன்னொரு விஷயம், நீங்க எந்த ஸ்கில் கத்துக்கணும்னு யோசிக்கும் போது ஃபியூச்சர் டிமாண்ட பாருங்க. எந்த ஸ்கில்ஸ் அடுத்த 10 வருஷத்துல வேல்யூபிள் ஆகும் ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் பெரிய டிமாண்ட்ல இருக்கு. இதுல ஏதாவது கத்துக்கிட்டா நல்ல சம்பளம், நல்ல ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கும். ஆனா டெக்னாலஜி மட்டும் இல்ல, சாஃப்ட் ஸ்கில்ஸும் முக்கியம். கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் எந்த ஃபீல்ட்லயும் முக்கியம். ஈலான் மஸ்க் ரொம்ப நல்ல கம்யூனிகேட்டர். அவரால தன்னோட விஷனை மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அதனால அவரால டீம் பில்ட் பண்ண முடியுது, இன்வெஸ்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியுது. நாமளும் இந்த ஸ்கில்ஸ் கத்துக்கணும். இன்னொரு புத்தகம் பரிந்துரைக்கிறேன். அதோட பெயர் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பத்தி ஒரு கிளாசிக் புத்தகம். இத படிச்சா நீங்க எப்படி மத்தவங்களோட நல்லா பேசுறது, புரிய வைக்கிறது, நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எந்த ஃபீல்ட்லயும் உதவும். இதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் போட்டிருக்கேன். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் சுருக்கமா பார்த்தலாம். ஈலான் மஸ்க் சம்பளம் வாங்கினதும் செஞ்ச முதல் காரியம் அந்த பணத்துல பெரும் பகுதியை தன்னை மேம்படுத்திக்க செலவழிச்சது. புத்தகம், கோர்ஸ், கற்றல்ல முதலீடு பண்ணினது. அதனாலதான் அவரோட திறமை பல மடங்கு வளர்ந்துச்சு. அந்த திறமை தான் அவரை உலகத்திலேயே பெரிய பணக்காரராக்கிச்சு. நாமளும் இதை செய்யலாம். நம்ம சம்பளத்துல ஒரு பகுதியை நம்மளோட மூளையில முதலீடு பண்ணலாம். தினமும் கொஞ்சம் படிக்கலாம், கத்துக்கலாம், பயிற்சி எடுக்கலாம். இந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையே மாத்திரும். கடைசியா நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன். இன்னைக்கே ஒரு புத்தகம் வாங்குங்க அல்லது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுங்க. உங்க ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு. அதை முடிக்க உங்களுக்கு 1 மாசம் டெட்லைன் கொடுங்க. அப்புறம் கமெண்ட்ல எழுதுங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு, அதனால என்ன மாற்றம் வந்துச்சுன்னு. நான் அதை படிச்சு மகிழ்ச்சி படுவேன். உங்களோட ப்ராக்ரஸ் என்ன ஊக்கப்படுத்தும். நினைவு வைங்க, ஈலான் மஸ்க் வேற கிரகத்துல இருந்து வந்த சூப்பர்மேன் இல்ல. அவரும் நம்ம மாதிரி தான். ஆனா அவர் தன்னோட நேரத்தையும் பணத்தையும் எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிருந்தாரு. அவர் தன்னோட மூளைய மிகப்பெரிய சொத்தா நினைச்சு அதை மேம்படுத்தினாரு. நாமளும் அதே வழியை பின்பற்றலாம். இன்னைக்கே ஆரம்பிங்க, நாளைக்கு கிடையாது. உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. உங்களால முடியும். நான் உங்களை நம்புறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. உங்க நேரம் மதிப்பு மிக்கது. அதை என்னோட பகிர்ந்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் பவர்ஃபுல் கண்டென்ட் கொண்டு வர்றேன். உங்களோட வெற்றி பயணம் இனிமையானதா அமைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. சந்திப்போம்.